குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு புதியதொரு மாதத்தை இறைவனுடைய பிளெஸிங்ஸ்னாலையும் அவருடைய வழிகாட்டுதனாலையும் கடந்த 4 மாதங்களாக கடந்து ஒரு 5வது மாதமாக நம்ம இதை என்ன பண்ணியிருக்கிறோம், ரொம்ப நிறைவாக நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ இந்த மாதத்தை நம்ம இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களாலும் நிறைவுனாலும் நம்ம நிரப்பணும்னு ஆசைப்படுறோமா? இப்பயே இந்த மாதம் முழுவதுமாக நம்ம கடவுள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அவர் கண்டிப்பாக நம்மளை பார்த்துக்குவார். ஸோ இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய புனிதரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய புனிதர் யார்? இன்றைய புனித யோசேப்பு. இவர் யார் அப்படின்னா தொழிலாளர்களின் பாதுகாவலராக இருக்கிறாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மே 1 அப்படின்னாலே தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் நம்ம திருச்சபையின் படி இந்த நாளை புனித யோசேப்போட திருநாளாக கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் தொழிலாளர்களின் பாதுகாவலர். 1955 12ஆம் பத்திநாதர் திருத்தந்தை அவரால் இந்த நாளை புனித யோசேப்புடைய திருநாளாக தொழிலாளர்களின் தினமாக கொண்டாடுறதுக்கு நம்ம திருச்சபை அங்கீகாரம் கொடுத்தது. ஸோ அதன்படியாக நம்ம ஒவ்வொரு மே 1 நம்ம என்ன பண்ணுறோம், தொழிலாளர்கள் தினமாக புனித யோசேப்பு அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த நாளில் நம்மளுடைய திருச்சபை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக அவங்கள தொழிலாளர்களின் பாதுகாவலர்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க ஒரு தச்சு தொழிலாளியாக இருந்து தன்னுடைய வழியில் ஏசப்பாவை என்ன பண்ணாங்க, அந்த மாதிரியாக ஒரு தொழில் பண்ணி அவங்க எப்படி இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களை போலையும் அவங்க இருக்கணும். ஏன்னா தெரியும், சூசேப்பருக்கு தெரியும் ஏசப்பா இறைவனுடைய மகன்கிறது தெரியும். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் எப்படி ஒரு இயல்பான நிலைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது சூசை தந்தைக்கு தெரிஞ்சது. அவர் ஒரு தந்தையாக இருந்து ஏசப்பாவை என்ன பண்ணாங்க, அந்த தொழிலில் அவங்க ஃபஸ்ட்டு வளர்த்தாங்க. ஸோ சூசை தந்தை நேர்மைக்கு ஒரு அடையாளம். சூசை தந்தை ஒரு தந்தைக்கு ஒரு அடையாளம். சூசை தந்தை ஒரு சிறந்த தொழில் தெரிந்தவருக்கான ஒரு அடையாளம். ஸோ அவரை பற்றி நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். அவருடைய நேர்மையாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இந்த நாளில் ஏன் மாதத்தோட முதல் நாளே நம்ம அவரை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அவருடைய நேர்மையும் அவர் திருவுளம் நிறைவேற்றுறதுக்கு எந்த மாதிரியாக அவர் பணிந்து தன்னையே அவர் என்ன பண்ணார், சரண்டர் பண்ணாரோ, தன்னுடைய வாழ்க்கையே இறை திருவுளம் நிறைவேற்றுறதற்காக அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரோ, ஸோ நம்மளும் நம்மளுடைய லைஃப்பை அவர் வாழ்ந்து வந்த விதமாக என்ன பண்ணணும், கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நடக்கும்போது நம்மளுடைய லைஃப்பும் பலர் போற்றும்படியாக என்ன பண்ணுவாங்க, இறைவன் உயர்த்தி நிப்பாட்டுவாங்க. ஸோ இந்த நாளில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும், நம்ம அம்மா அப்பா பெரியவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு யார் தொழிலாளர்களாக இருந்து வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய முன்னேற்றத்துக்காகவும் அவங்க பாடுபட்டுருக்காங்களோ எல்லாரையும் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் புனித சூசை தந்தையின் ப்ரேயர்ஸ் எப்பயும் அவங்களுக்காக இருக்கும். ஸோ அவங்கள ஒப்பு கொடுத்து நம்ம சூசை தந்தைகிட்ட ப்ரேயர் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. மே 1 இந்த புனித சூசையப்பரோட திருநாளை நாங்கள் கொண்டாடுற நேரத்தில் அப்பா, நீங்கள் அவங்கள எப்படி உங்களுடைய திருவுளத்துக்கு ஏற்றபடியாக எடுத்து பயன்படுத்தினீங்களோ அதே போல் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற வேலை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களுக்கு நீங்கள் தான் தேவையான இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் முன்னேற்றத்தையும் தடைப்பட்டிருக்கிற எல்லா முன்னேற்றங்களையும் நீங்கள் கொடுக்கும்படியாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.